குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா கூட்டணி பலம் மிக்க ஒரு அணி அப்படின்னு திமுகவை இன்டாக்டா இருக்கு, உறுதியான கூட்டணியா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வடிவத்துல தான் இருக்கு. ஆனா அந்த வடிவத்துக்குள்ள அங்கங்க காயங்கள் ஏற்பட்டிருக்கு. சண்டை போட்டு 28 தொகுதி வாங்கினாங்களே, அப்ப நீங்க 28 இடத்துல பாதி ஜெயிக்கணும், முக்கால் ஜெயிக்கணும், அத்தனை ஜெயிக்கணுன்ற அக்கறை உங்களுக்கே இல்லைன்னா, இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்து வெக்கமே இல்லாம ஒருத்தர் பிறகு பேட்டி கொடுத்திருக்கிறார். 28 கொடுத்துட்டு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஏன் 50 கொடுத்து அறுத்து தள்ளிடுவீங்களாக்கோ? அர்ச்ச சாமின்னு கூப்பிடுவோம் கிராமங்கள் ஐயரை. சாமி நீங்க போய் ஏத்திட்டு வாங்க சாமின்னா முடிஞ்சுவா. அதென்ன நாங்க 4 பேர் கூட போவோம்னு இந்துன்னு ஏதோ ஒரு அடையாளத்துல ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நாங்க 4 பேர் போவோம்னு சொல்றது, அது நீதிமன்றம் இந்த 4 பேரை அனுப்புங்கன்னு சொல்றது என்ன சார் அக்கிரம்? அது இந்த 4 பேர் போகலாம் தீபம் ஏத்த முடியாதா? இல்ல விளக்கு எரியாதா? சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு ஆக்டிவா இருக்கிற பிஜேபி அனுதாபிகள் இந்த வெளியில தெரிய பிஜேபி எண்ணிக்கையோட அதிகம். அவெல்லாம் கொதிக்கிறான். எடப்பாடி நம்மளை ஏமாத்திட்டாரு, பிஜேபி சோட போயிடுச்சு, சரியா பேச்சு நடத்தல. சசிகலாவும் ராமதாசும் சேர்ந்து செய்கிற அந்த அரசியல் மூவ் இருக்கு. துரோகத்தை வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்திக்கிட்டு அவங்க வாங்க போற 500 ஓட்டுனால அது திமுக வாங்குற 1000 ஓட்டுக்கு சமம். மக்கள் கிட்ட போய் பேசும்போதும் குறிப்பா சென்னைக்குள் சொல்வதெல்லாம் ஒண்ணு திமுகவை பத்தி பேசுறாங்க, இல்ல தாவேகா பத்தி பேசுறாங்க. அது மக்கள் நகர் பகுதிகளில் அது கொஞ்சம் எடுபடுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஓட்டு வந்தாதான் நம்ம அதை பார்க்கணும். கிராமங்கள்ல இந்த அளவுக்கான ஒப்பீடு அங்கே இல்லை. இப்ப தேர்தல் நெருக்கத்துக்கே வந்துட்டோம். இதுவரை அவர் பண்ணிருக்கிறதெல்லாம் இளைஞர்களை கவருவதை தாண்டி பெரியவர்களை கவரும் அளவிற்கு ஏதாவது இருந்திருக்கு. இவர் மெனக்கெட்டெல்லாம் கவரல சார். ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சி இவனுக்கு போய் விழுகிறாங்க சார். இளைஞர்களுக்கு அவர் நோக்கி போறாங்க. 8000 ரூபாய் கூப்பிட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கொண்டு அதுதான் இந்த யதார்த்தம் தான் காரணம். அந்த மாதிரி இலவசங்களை தவிர்க்கிறது நல்லது. தமிழ்நாட்டு நிதி நிலைமைக்கும் நல்லது, ஒரு நல்ல கருத்தும் கூட. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நான் ஒவ்வொரு கட்சி 4 முனை வச்சிருவோம். நம்ம இப்ப திமுக பிரச்சாரங்களையும் நிறைய வாக்குறுதிகள் சொல்லி சூப்பர் ஸ்டாராக இருக்கிற வாக்குறுதிகள் சொல்லி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிளஸ் போனஸ் பாயிண்டா தற்போதைய இந்த டீலிமிட்டேஷன் விவகாரமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில? டீலிமிட்டேஷன் போனஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லி தேர்தல் அரசியலோட அதை சேர்க்க வேண்டாம் சார். ஐ மீன் அவங்களோட பிரச்சாரத்துல ஒரு பகுதி பார்க்கலாம். கண்டிப்பா பிரச்சாரத்தை சொல்லாம இருக்க முடியாது. இந்த இக்கட்ட கொடுக்காதுன்னு தான் திமுகவும் சொல்றாங்க. எங்களுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா கூட வேண்டாம், இப்ப அந்த மசோதாவை கொண்டு வராதீங்கன்னு தான் அவங்களும் முதல்ல சொல்றாங்க. அப்ப நீங்க திருப்பி நிர்பந்தப்படுத்தியோ அல்லது யாருடைய பேச்சை மதிக்காம நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா அது பிரச்சாரத்துல சொல்லதானே செய்வாங்க. இதனால திமுக ஓட்டு கிடைக்கும், இது வரலைன்னா திமுக ஓட்டு கிடைக்காது, அப்படி அந்த பார்வை பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவான பார்வைன்னு பார்த்தா கூட்டணி பலம் மிக்க ஒரு அணி அப்படின்னு திமுகவை இன்டாக்டா இருக்கு, உறுதியான கூட்டணியா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வடிவத்துல தான் இருக்கு. ஆனா அந்த வடிவத்துக்குள்ள அங்கங்க காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது சீக்கிரம் மறைஞ்சா நல்லதுன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட பாதி மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வரவே இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு. ராகுல்னா இன்னைக்கு காங்கிரசின் முகமாக வலம் வருகிற ராகுல் வரல, இன்னொரு முகமாக இருக்கிற பிரியங்கா கூட வரல. சண்டை போட்டு 28 தொகுதி வாங்கினாங்களே, அப்ப நீங்க 28 இடத்துல பாதி ஜெயிக்கணும், முக்கால் ஜெயிக்கணும், அத்தனை ஜெயிக்கணும்ன்ற அக்கறை உங்களுக்கே இல்லைன்னா இது என்ன கூட்டணி தரும்? 2 பேரும் வரதா எப்போ? 22க்கா 21க்குள்ளயா? எப்போ? இப்போ இந்த 18 சார் இன்னைக்கு தேதி என்ன 16? இன்னொரு 4-5 நாள் தான் இருக்கு. 2 பேரும் வராங்க. சென்னை வரவே மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், வேட்புமனுவை தாக்கல் பண்ற போதே மகாராஷ்டிரா முதலமைச்சர் வந்து நான் தாக்கல் பண்றா சார் மதுரையில கூட நின்னுகிட்டு. ஒரு மத்திய அமைச்சர் நிக்கிறாங்க சார் ஒருத்தர் பக்கத்துலயும். என்ன சார் அவசியம் வந்துச்சு? பட்னாவிஸ் வந்து பக்கத்துல நிக்கிறேன்னா வேட்புமனு நிராகரிச்சிருவாங்களா? எதுக்கு மகாராஷ்டிரால இருந்து ஓடோடி இங்க வர்றார், வந்து நிக்கிறார், ஒரு 4 தெருவுல பிரச்சாரம் பண்றாரு, கிளம்பி போறார். அவங்களுடைய பங்களிப்பு அதுதான் சார். இந்த அக்கறை ஒரு 100% கூட காங்கிரஸ் காரனுக்கு இல்லையே. ஏன் அப்புறம் எந்த லட்சணத்துல நீங்க சண்டை போட்டு 28 வாங்கினீங்க? இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்து வெக்கமே இல்லாம ஒருத்தர் பிறகு பேட்டி கொடுத்திருக்கிறார். 28 கொடுத்துட்டு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஏன் 50 கொடுத்து அறுத்து தள்ளிடுவீங்களாக்கோ? என்ன சார் அக்கிரமா இருக்கு? காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படி ஒற்றுமைப்படுத்தி ஜெயிக்க வைக்கணுங்கிற நோக்கம் இல்ல. ஒரு இடத்துல நடக்கிறத பேசுறதா நம்ம வேலை. நீங்க ராகுல் பத்தி பேச்சு வந்தனால இதை சொல்றேன். வெக்கமே அப்படி ஒரு பேட்டி கொடுக்குறேன், அந்த ராகுல் வேடிக்கை பாக்குறாரு. இந்த ஜென்மத்துல காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வராது இந்த லட்சணத்துல இருந்தா. ஏன்னா
இதை காங்கிரஸுக்கும் திமுக நடக்கிற மோதல்னு பார்க்காது. இதை இந்தியாவில் இருக்க அத்தனை மாநில கட்சிகளும் பார்ப்பாங்க. இங்க காங்கிரஸ் திமுகவை எப்படி நடத்துறாங்க, கூட்டணியில போட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரம் பண்ற திமுகங்கிற பேரை கூட சொல்லல சார். அப்ப இனிமேல் உங்களை எந்த மாநில கட்சி காங்கிரஸை நம்பும்? புரியுதுங்களா? சரி, 18ஆம் தேதி ஏதோ வர்றதா இருக்காங்க, வந்து ஒரு நடிக்கவாது செய்யுங்க. ஒரே மேடையில ஏறிட்டோம்னு ஏறினீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது, அந்த அணிக்கும் நல்லது. அப்படி இல்லைன்னா திமுகவுடைய தோல்வி தவிர்க்க முடியாத. நான் அப்படியெல்லாம் பெரிய காங்கிரஸை கொண்டு பூதாகரப்படுத்த விரும்பல. அது கூட்டணி தர்மமான ஒரு கேள்வி. காங்கிரஸ் தன் தலையில் தானே மண்ணை வாரி போடுகிறது. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த மாதிரியும் திமுகவுக்கு பாடம் கற்பிச்ச மாதிரியும் இவங்க வராம இருந்தாங்கன்னா, உங்க ஈகோவை நினைச்சுக்கிட்டு நீங்க அதுல ஜெயிச்சுட்டதா நினைச்சீங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் தலையில மண்ணை வாரி போடுறீங்கன்னு அர்த்தம். திமுகக்கள் ஒரு துளி கூட கவலை இல்லை. இப்பவே களத்துக்கு காங்கிரஸ்காரன் பெருசா வரல. இல்ல சார், 1000 பேர் நின்னா 10 காங்கிரஸ்காரன் நின்னாலே பெருசு சார். இன்னைக்கு அவங்க வாக்கு வங்கி அப்படியான சார் இருக்கு. ஒரு பெர்செப்ஷனுக்காக தானே அணின்னு தேவைப்படுது. அல்லது துணிச்சலோட ராகுல் என்ன பண்ணிருக்கணும், 3 மாசம் முன்னாடி நட்போட பிரிஞ்சுக்குவோம், போயிட்டு விஜயோட சேர்ந்துடணும் சார். உங்களை யார் தடுக்க நினைச்சாலும் நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு உறுதியா இருந்து விஜய் கூட போயிருக்கலாமே. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு வாயிலேயே பேசுறாரு, 70 100 இடம் கூட வாங்கிக்கோங்க, யார் உங்களை வேணாம்னா. தோழமை தொடருதுன்னு சொல்லிட்டு இந்த அழிச்சாட்டியம் பண்ணலாம், அவர்களுக்கு நல்லதல்ல. காங்கிரஸ் கூட இப்படி ஒரு விஷயம்னா, இவ்வளவு கசப்புகள் அங்க இருந்தும் கூட திருமாவளவன் தன்னுடைய நெருக்கடிகளை பொதுவெளியில போட்டு தேவையே இல்லாமல் இவ்வளவு அதிகமா பேசிட்டார். முதிர்ச்சியற்ற வகையில பேசிட்டார். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய நெருக்கடி என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக பொதுவெளியில எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? அது உங்க கட்சியே பாதிக்காதா? நீங்கள் சார்ந்திருக்கிற அந்த அணியை பாதிக்காதா? அது போல கமலஹாசன் எந்த சின்னத்துல போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கை, அந்த அறிக்கைக்கு வக்காலத்து வாங்கிட்டு திருமாவளவன் ஒரு கருத்து, மதிமுக ஒரு கருத்து, அழுது கொண்டே சிரிக்கிறோம்னு சொல்றது என்ன? அப்படி சொல்லி என்ன சாதிச்சிங்க? 4க்கு மேல 6 சீட்டு கொடுத்துட்டாங்களா? திமுக இடதுசாரியில இவ்வளவு முறுக்கி இருக்க வேண்டாம். சரி, இவ்வளவு கசப்புகள் இருந்தும் கூட இன்னைக்கும் அந்த வடிவம் உடையல. எக்ஸப்ட் வேல்முருகன் போனது, அந்த அணி அப்படியேதான் இருக்கு. அதிகார பலம், ஆட்சி பலம், சசிகலாவும் ராமதாசும் சேர்ந்து செய்கிற அந்த அரசியல் மூவ் இருக்கு. துரோகத்தை வேற இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்திக்கிட்டு அவங்க வாங்க போற 500 ஓட்டுனால அது திமுக வாங்குற 1000 ஓட்டுக்கு சமம். மறைமுகமா அவங்களுக்கு தான் உதவும். டாக்டர் கிருஷ்ணசாமி அண்ணா திமுகவுக்கு பாடம் புகட்டுவேங்கிறார். எங்களுக்கு இடம் கொடுக்காம எங்களை அவமானப்பட உங்களுக்கு பாடம் போட்டோன்னு ஒரு 70 இடத்துல அவர் யாரா கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காரு. அவர் எத்தனை ஓட்டு வேணாலும் வாங்கட்டும். இதெல்லாம் அண்ணா திமுக அங்கம் வைக்கிற என்டிஏவுக்கு போக வேண்டிய வாக்குகள். அது அங்கே போகாம தனியா போய் ஒரு இடத்துல சேர்ற போது திமுகவுக்கு தான் அது வலு சேரும். இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கும் நான் சொல்லுவேன், திமுக ஆட்சி கொஞ்சம் மெனக்கெட்டாவது வந்துருவாங்களோன்னு தான் தோணுது. ஆட்சி நம்பர்லாம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல. அப்படி யாராவது சொன்னா நம்பாதீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கசப்புகள் இந்த தேர்தல் களத்துல எதிரொலிக்குமா? வாக்குகளினுடைய இப்படி வர எதிரொலிக்க கூடாதுன்னு தான் ஒரு அணியும் நினைப்பாங்க. இப்ப பிஜேபிக்கு தான் அவர் வருத்தம் இருக்கு. வாசன் வேணா சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு அதெல்லாம் சந்தோஷம் தான் சொல்லலாம். அவங்க கட்சிக்காரன் ஒருத்தம் கூட சந்தோஷமா இல்ல, வாங்கின 5 தொகுதி அப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு. இதெல்லாம் மறையுமா சார்? மறையும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பிஜேபிக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு. 27 இடம் கொடுத்தீங்க, 17 குறைஞ்சது 17 இடம் சொத்த எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பிஜேபி காரனுக்கும் தெரியுது. சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு ஆக்டிவ் ஆகிற பிஜேபி அனுதாபிகள் இந்த வெளியில தெரிய பிஜேபி எண்ணிக்கையோட அதிகம். அவெல்லாம் கொதிக்கிறான், எடப்பாடி நம்மளை ஏமாத்திட்டாரு, பிஜேபி சோட போயிடுச்சு, சரியா பேச்சு நடத்தல அப்படின்னா. இதெல்லாம் மறையுமா? மறையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு ஸ்டேஜ்ல பாரத் மாதா கி ஜெய் மோடிஜி அப்படின்ட்டு போய் வேலை செய்யதான் பார்ப்பாங்கன்னு தான் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறோம். பாதி அப்படி நடந்துகிட்டு இருக்கு. கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு தான் போவாங்கங்கிற அந்த முடிவை எடுத்துக்கிட்டு பார்த்தா 2 அணிலையுமே ஸ்டில் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி உடனான கூட்டணி, நான் இப்போ சென்னைக்குள்ள ஒரு மக்கள் பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போனேன். அதிமுக பத்தி பெருசா யாரும் பேசவே இல்லை. கேட்டாலும் சொல்வது பிஜேபி கூட கூட்டணி இருக்காங்க, அதனால வர முடியாது. அந்த பார்வை இல்ல. இந்த பார்வையை நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல்னாதான் பிஜேபியுடன் கூட்டணி வைப்பது எந்த கட்சிக்கும் வரும். வலுவான பிரதமர் வேட்பாளர் இருப்பார். தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியும். சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட இயக்கங்களில் இல்ல விஜய் கூட எதிர்காலத்தில் வச்சுப்போம், எவர் ஒருவர் பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் அது சாபம் தான், சுமைதான். அண்ணா திமுகவும் அது விதிவிலக்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆமா, ஒரு பிரயோஜனம் இல்ல. பிஜேபியை நீங்க தூக்கி சுமந்தீங்கன்னா சிறுபான்மைனா நாடாளுமன்ற தேர்தலில் 6 தொகுதி சார். ஆம்பூர் அங்க முஸ்லிம்ஸ் அதிகம், சரிப்பா ஓட்டு போட மாட்டாங்க, மீதி 5 நம்ம சமாளிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் ஆம்பூர்ல முஸ்லிம்ஸ் ஓட்டு போறேன்னா தோல்விதான், புரியல. அந்த ரிசல்ட் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. நாடாளுமன்ற எதனால அந்த வித்தியாசம்? அது என்ன ஒரு இடத்துல வரம் எப்படி இன்னொரு இடத்துல சாபமா மாறும் நீ கேட்கலாம். இப்படிதான் அங்க ஆவரேஜ் பண்றதுக்கு மற்ற 5 தொகுதி இருக்கு. இங்க ஆவரேஜ் பண்றதுக்கு நேரமும் இல்ல, தொகுதியும் இல்ல. அடினால அந்த ஒரு தொகுதி தான், வெற்றினால அந்த ஒரு தொகுதியிலே முடிஞ்சு போயிடும். சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனாலதான் இது சாபம்னு சொல்றோம். அது இவங்க பண்ற இந்த மத அரசியல் தமிழ்நாட்டு மக்கள்ல 99% பேர் இதை ரசிக்க மாட்டாங்க. அந்த 1% பிஜேபியிலே இருக்கிற இன்னும் ஒரு கணிசமான குறைந்த நபர்களை தான் நான் சொல்றேன். மத அரசியல் பண்றாங்க. எல்லா பிஜேபி காரணம் மத அரசியல் பண்ணு நினைப்பாங்கன்னு நான் நினைக்கல. தமிழ்நாட்டு மண்ணில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பிஜேபியினர் ஒருவரும் பிஜேபியிலே இருந்தா கூட மத அரசியல் பண்றதை விரும்ப மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. அதனாலதான் ஒட்டு மொத்தத்தில் அந்த 1% சொன்னேன் நான். 99% மக்கள் மதத்தை அரசியலில் கலப்பதை விரும்ப மாட்டார்கள்.
அதை கூசாமல் செய்கிற பிஜேபியையும் விரும்ப மாட்டாங்க. அதை தூக்கிக்கிட்டு வர்ற எந்த கட்சிக்கும் சுமைதான், அது தண்டனை கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி வாக்குறுதிகள்ல திருப்பரங்குன்ற விவகாரம் அதெல்லாம் ஒரு பேசியிருக்காங்க. பொருட்டே இல்லை சார். ஒரு நாள் நீங்க தலைப்பு செய்தி போட்டாங்க, கூத்துதான். மக்கள் இடது கையால் அல்ல, இடது காலால் புறந்தள்ளணும் அந்த மாதிரியான வாக்குறுதிகளை. திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றுறதுக்கு பிஜேபியும் தேவையில்லை, திமுகவும் தேவையில்லை சார். ஒரு ஐயர், நம்ம பாஷையில சொல்றோம், ஒரு ஐயர் அர்ச்சகர் போய் ஏத்துனா போதும் சார். அதை தாண்டி அதில் என்ன சார் இருக்கு? நானும் சாமியை கும்பிட்றவன் தான். எனக்கு மற்ற எவருக்கும் குறைவில்லாத நம்பிக்கை, இறை நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த இடத்துல எந்த மலையில எங்கன்னே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் விளக்கு ஏத்துனா அவங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க சார். சரி, விளக்கே ஏத்தல, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன், இறை நம்பிக்கை போயிடுமா? முருகனை நான் கும்பிடாம இருக்க போறேன்னா? இங்க இருந்தே கும்பிடுவேன் சார். இந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இதுல திமுகவும் சேட்டை பண்ணக்கூடாது, பிஜேபியும் சேட்டை பண்ண நினைக்க கூடாது. புரியுதுங்களா? நான் இதை எப்பயும் சொல்லியிருப்பேன். அந்த எரியிற நேரத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு சாமின்னு கூப்பிடுவோம் கிராமங்கள் ஐயரை. சாமி நீங்க போய் ஏத்திட்டு வாங்க சாமின்னா முடிஞ்சுவாங்க. அதெல்லாம் நாங்க 4 பேர் கூட போவோம்னு, இந்துன்னு ஏதோ ஒரு அடையாளத்துல ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நாங்க 4 பேர் போவோம்னு சொல்றது, அது நீதிமன்றம் இந்த 4 பேரை அனுப்புங்கன்னு சொல்றது என்ன சார் அக்கிரமம் அது? ஏன் அந்த 4 பேர் போகலாம் தீபம் ஏத்த முடியாதா? இல்ல விளக்கு எரியாதா? இல்ல என்ஓசி வாங்கணுமா அந்த 4 பேர்ட்டையும்? அந்த சின்னோண்டு விளக்குல ஒரு 2 எண்ணெயை ஊத்திவிட்டு இப்படி கொளுத்துறதுக்கு என்ஓசி ஆட்டா வாங்கணுமா? நீங்களாம் யாரு சார்? அங்க ஆர்டிஓ கலெக்டர் தாஜ்தாருக்கும் வேலை இல்லை சார். ஒரு ஐயர் போய் ஏத்திட்டு வரட்டும் சார், என்ன சார் இருக்கு? ஒரு அர்ச்சகர், அது நீங்க தமிழ் முறைப்படி செய்கிற வேறு சமுதாயத்தை கூட சொல்லுங்க, ஏன் ஐயர்னு சொல்லணும்? ஒரு அர்ச்சகர் போய் ஏத்தினாலும் எரியும் சார். அதென்ன இங்கன ஏத்தணும் என்ன வந்துச்சு இப்போ? சரி, அப்படியே திமுக சதி பண்ணி இங்க ஏத்த உடம்பு இங்க ஏத்திடுச்சு, இறை நம்பிக்கையை குறைச்சிட முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து அந்த கடவுள் மறுப்புகளை புய்த்திருவில ஒரு 10 அடி தள்ளி நகர்த்திட்டு வச்சுட்டாங்க. தீபத்தை அந்த கம்பத்துல ஏத்தல, நடக்கட்டும். அப்படியே திமுக சதி பண்ணதா வச்சுக்கோ. திருப்பரங்குன்றம் போனுக்கு இன்னைக்கு பவர் இருக்கா இல்லையா? ஒரு நம்பிக்கையோட கேட்கிறேன். அப்புறம் எதுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? இந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். பிரச்சார ரீதியாக இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பக்கம் கூட்டம் வருது, இபிஎஸ் அவர்களுக்கும் சராசரியா அந்த கூட்டம்ன்றது அதிகமாவே இருக்கு. மக்கள் எல்லோரும் வந்து 2 தலைவர்களை எப்படி இந்த டைம்ல பாக்குறாங்க? இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் அது ரிசல்ட் வந்தாதான் நம்ம பேச முடியும். ரிசல்ட் இதெல்லாம் இப்ப பேசுற அளவுக்கு எல்லாம் நமக்கு எந்த கருவியும் வரல, ஃபார்முலாவும் இல்ல, நமக்கு அவ்வளவு அறிவும் இல்ல. ரிசல்ட் வந்தா உட்காந்து விவாதிச்சு பேசுவோம். எப்படி வந்திருக்கு, யார் சொன்னது எடுபட்டு இருக்கு, யார் சொன்னதை மக்கள் கண்டுக்கவே இல்லை. ரிசல்ட்டை பார்த்தா தான் புரியும். ஐயோ விஜய் இவ்வளவு பெரிய இது பண்ணிட்டாரு அப்படின்னு பேசலாம். என்னன்னா அவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவுதானா அப்படின்னு பேசலாம். ரிசல்ட் வரட்டும். இதுல இன்னொரு விஷயம் அதிமுக தொடர்பா, இப்ப இதுல பிஜேபியோடனான விஷயம் பேசிட்டு இருக்கோம். பிரச்சாரத்துல ஒரு மீண்டும் ஒரு முறை அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி ஆட்சின்றது மக்கள் இது பண்ணியிருக்கிறாங்க, அதனால கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைன்றதை திரும்பவும் பேசுறாரு. யாரு? இபிஎஸ். சோ ஆனா நம்ம அதை நம்பி ஏத்துக்க முடியுமா? மக்கள் ஏத்துக்குவாங்களா, நம்புறாங்களா? ஏன்னா இபிஎஸ் இல்ல, இது எதுவுமே இப்ப இவர்கள் போடுற நிபந்தனை போடுகிற இடத்தில் இவர்கள் இல்ல. அது சொல்ற உரிமை வேணா அவங்களுக்கு இருக்கலாம், காலம் தான் தீர்மானிக்காது. அவசியம் ஒரு 110 இடம் ஜெயிச்சிட்டாரு எடப்பாடி, இன்னும் எத்தனை இடம் வேணும்? 8 இடம் வேணும். அது பிஜேபியோ தினகரனோ பாமகவோ யாரோ ஒரு 2 3 ஜெயிச்சா அந்த 3 பேரையும் அவர் கேட்கணும்ல, போய் கேட்கணும்ல. அந்த 8 பேரை கூட்டி சும்மா வேணா வந்துருவாள? அப்புறம் என்ன போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி விடுறீங்கள? அந்த லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் கொடுங்க, நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன் தானே கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. ஸோ காலம் தான் அதை தீர்மானிக்கும். மக்கள் அதை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. எந்த கட்சி வரணும்னு நினைப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. அப்படிலாம் வந்து ஒரு ரிசல்ட் வருதா பார்ப்பப்ப 2006 கலைஞருக்கு காலம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் அவங்க அதை பயன்படுத்திக்கல. கலைஞர் தன்னுடைய சாதுரியத்தால தனிச்சு ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டாரு. 96 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு முழு ஆட்சி நடத்தினாரு சார். ஜெயலலிதா மைனாரிட்டி சொல்ல போது அந்த மைனாரிட்டி ஒரு பொருட்டாவே இல்லாம அது அப்படி ஒரு அர்த்தமே வெளியில வராத அளவுக்கு பாமக காங்கிரஸ் முட்டு கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு காட்டுற அந்த உறுதி அன்னைக்கு காமிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே கூட்டணி ஆட்சி வந்திருக்குமே. ஸோ காலம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு, அதை இவங்க தவற விட்டாங்க. இன்னொரு முறை காலம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தால் ஒருவரும் தவற விட மாட்டாங்க. டிவிகே விஜயனுடைய பிரச்சாரத்துல ரிப்பீட்டடா சொன்ன வார்த்தை டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அதுதான் போட்டி அப்படின்னு. நான் மக்கள்கிட்ட போய் பேசும்போதும் குறிப்பா சென்னைக்குள்ள பேசும்பொழுது சொல்வதெல்லாம் ஒண்ணு திமுகவை பத்தி பேசுறாங்க, இல்ல தாவேகா பத்தி பேசுறாங்க. அது மக்கள் நகர்பகுதிகளில் அது கொஞ்சம் எடுபடுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஓட்டு வந்தாதான் நம்ம அதை பார்க்கணும். கிராமங்கள்ல இந்த அளவுக்கான ஒப்பீடு அங்க இல்லை. அதையும் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். நம்ம 2 பேருடைய பார்வையும் உண்மையாகவும் ஆகலாம், 2 பேருடைய கருத்தும் பொய்யாகவும் ஆகலாம். அகைன் நான் சொல்றது, தேர்தல் முடிவுகள் தான் அதை தீர்மானிக்கும். அவருடைய பிரச்சாரங்கள் திடீர்னு ரத்தாகிறது. அவருடைய ஏன்னா மொத்தமே 13 நாள் தான் பிரச்சாரங்கிற போது எனக்கு அனுமதி கொடுக்கலன்னு வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. சரி, நிஜமான கண்ணீர் கூட சொல்ல, நீலி கண்ணீர் கூட நான் திரும்ப வாங்கிக்கிறேன். அது நிஜமா இருந்தா அனுமதி கொடுத்த பிறகு எந்த காரணமும் சொல்ல ரத்து பண்றீங்களே? எத்தனை பேருடைய உழைப்பு அந்த இடத்துல இருக்கு? குறைஞ்சபட்ச உழைப்பு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்க மாட்டா அந்த மாவட்ட செயலர், அந்த ஒன்றிய செயலர், தலைவர் நாளைக்கு வராருன்னு அதை மதிக்க மாட்டீங்களா? காசை விடுங்க சார். எத்தனை பேருடைய உழைப்பு அதுல இருக்கு சார்? காரணமே சொல்லாம ரத்துன்னா என்ன அர்த்தம்? அது சரி, ஒரு தடவை உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, வானதி கூட தான் 4 நாளா ஐசியூல இருக்கிறாங்க, பரிதாபப்படுறோம், ஏன் களத்துக்கு வரல எவனும் கேட்க மாட்டோம், ஏன்னா அவங்க உடம்பு முடியல. ஆனா நீங்க என்னன்னு சொல்ல மாட்டீங்க, அடுத்த நாள் வந்து வீரியமா பேசுறீங்க, பண்ணது நல்லா தான் இருந்திருக்கேன்னு தெரியுது. ரத்துன்னா என்ன அர்த்தம்? இது இந்த பொறுப்புணர்வு இன்னும் கொஞ்சம் கூட வரணும் விஜய்க்கு.
அவ்வளவுதான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். விஜய்க்கான சப்போர்ட்ஸ் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கோம், விஜயோட பிரச்சாரங்கள் எப்படி இருக்குது, இன்னும் போக போக அவர் என்ன பண்ணுறாரு அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும்னு. இப்போ தேர்தல் நெருக்கத்துக்கே வந்துட்டோம். இதுவரை அவர் பண்ணியிருக்கிறதெல்லாம் இளைஞர்களை கவருவதை தாண்டி பெரியவர்களை கவரும் அளவிற்கு ஏதாவது இருந்திருக்கிறதா? இவர் மெனக்கெட்டெல்லாம் கவரல சார். ஏதோ ஒரு சினிமா கவர்ச்சி இவனுக்கு போய் விழுகிறானுங்க சார். இளைஞர்கள் அவரை நோக்கி போறாங்க. போறதுனாலதான் சொன்னேன், அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க, அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டை கற்றுக் கொடுங்கன்னு நான் சொன்னேன். டீலிமிட்டேஷன் ஒரு ஆபத்து வருது, வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்காத வரமா அவங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு, அந்த இளைஞர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுங்கிறோம். ஸோ இளைஞர்கள் இப்போது மிக பெருவாரியான அளவில், குறிப்பாக புதிய வாக்காளர்கள் அல்லது 2வது தடவை ஓட்டு போடவங்க, அதான் 23 வயசு 25 வயசுக்குள்ள விஜய் கிட்ட தான் மிக பெரும்பாலான வந்து நிற்கிறாங்க. அது ஓட்டா மாறும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. என் கருத்து பொய்யாவும் போகுதுன்னு நான் ஆச்சரியப்படுவேன். அப்படி முழுசா வந்தா கூட பொதுமக்களுடைய வாக்குகளை விஜய் பெறுகிற அளவுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. மாறாக எனக்கு போற்றாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மறைமுகமா அவர் சில வேலைகளை பண்ணார். அது திருப்பி போய் அதை முயற்சி பேச விரும்பலை. இன்னொரு 4 நாள் தான் இருக்கு, நிம்மதி அவர் பிரச்சாரம் பண்ணட்டும். தான் எதை செய்ய தவறினோம், எதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு இரவுலையாவது யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் அவர் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா நம்முடைய வாழ்த்துக்கள். அவரும் வெற்றி பெறட்டும். நமக்கு ஆக்சுவலாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாமா, ஜெயிப்பதற்கான வேலைகள் செய்யாம ஜஸ்ட் வாக்குகளை பிரிப்பதற்கான வேலைகள் பண்ணார் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நாம ஆட்சி அமைக்கிறோம், நம்ம நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னு ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம நம்பிக்கை இல்லாமையா சொல்றாரு. அப்படி சொல்கிற அளவுக்கு மற்ற இந்த மாதிரி 4 நாள் பிரச்சாரத்தை ரத்து பண்ணா எந்த லட்சத்தில் நீங்க ஆட்சியை பிடிப்பீங்க அப்படின்னு தான் கோபமா பேச தோணும் நமக்கு. ஸோ சொல்ற வார்த்தைக்கு கொஞ்சமாவது உருவம் கொடுங்க, அர்த்தம் இருக்கணும்னா நீங்க அப்படி நடந்துக்கணும்ல. இல்லை, ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன், எந்த புள்ளியிலேருந்து கேட்குறேன், இப்போ திரும்ப சொல்கிறார் இல்லையா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக தான் விஜய் செயல்படுற மாதிரி இல்லை, இதெல்லாம் அவங்களுடைய பார்வை. இந்த பக்கம் அப்படி ஒன்று நிஜமாவே அப்படி பண்ணியிருந்தாருன்னா நம்பளப்பட போகுது. ரிசல்ட் வரட்டும், அதுவும் ரிசல்ட்டுக்கு தான் காத்திருக்கணும். அவசரப்பட்டு இவங்களுடைய பி டீம் இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கார் அப்படின்னு யாரை சொல்றதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அதெல்லாம் நம்மெல்லாம் சொல்லாமலேயே மக்கள் முன்னாடி அவர்கள் அம்பலப்படுவார்கள், எவராக இருந்தாலும். ஓகே, நிறைவாக 4வது முனை சீமான் அவர்கள் இலவசம் வேண்டான்னு மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் கேட்குறாங்களா, எப்படி அவங்க முன்னாடி உட்காந்து கூட்டத்தை கேட்கறவங்க கேட்குறாங்க, அதுல எத்தனை பேர் அதை ரசிப்பான்னு தெரியாது. நல்ல கருத்து தான். ஆனால் இப்படி சொல்ல முனைந்த விஜயை தடுமாற்றத்துக்கு ஆளாகி திருப்பி அவரும் சில இலவசங்களை அறிவிச்சு விட்டு போயிட்டார். இனிமேல் அனாவசியமான இலவசங்கள் அவசியம் இல்லைதான், ஆனால் சில திட்டங்கள் தவிர்க்க முடியாதது. அவர் ஒட்டுமொத்தமா எதுவுமே வேண்டாம்லாம் சில நேரங்கள்ல சீமான் சொல்றது இங்க எடுபடாது. இலவச பொருட்கள் வேண்டாம்னு சொல்லுங்க, நிஜமாவே தன்னிறைவு வந்துச்சு அந்த விஷயத்துல. லோயர் மிடில் கிளாஸ்க்கு என்ன இருக்கணுமோ அது ஆல்ரெடி வந்துச்சு. அது ஃப்ரிட்ஜ் வரைக்கும், வாஷிங் மிஷின் வரைக்கும் நீங்க சொன்ன திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதனாலதான் உஷாராய் திமுக 8000 அப்படின்னு என்ன வேணாலும் வாங்கிக்கணும் அதுக்குள்ள போயிட்டாரு. இது தர்றோம்னு சொன்னா தானே என் இருக்கு போயாண்டு போவான். 8000 கூப்பிட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கொண்டு அதுதான் இந்த யதார்த்தம் தான் காரணம். அந்த மாதிரி இலவசங்களை தவிர்க்கிறது நல்லது, தமிழ்நாட்டு நிதி நிலைமைக்கும் நல்லது, ஒரு நல்ல கருத்தும் கூட. மற்றபடி திட்டங்கள்ங்கிறது மாசம் 1000 ரூபாய் தரேங்கிறது, இப்போ பஸ்ஸில் எல்லாருக்கும் இலவசங்கிறது, காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவான சில திட்டங்கள், நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல இருக்கிறத இலவசமா பார்க்க கூடாது. இந்த புரிதல் சீமானுக்கு வந்தால் சீமான் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு நல்ல ஸ்டாண்டு. ஏன்னா இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஆனால் அவரை பத்தி யங்ஸ்டர்ஸ் கன்சிடர் பண்றது குறைஞ்சிருக்கு நிறைய அப்படின்னு பார்க்கலாம். இது உங்களுடைய பார்வையா இருக்கலாம். அவரும் கூட விரக்தி கலந்து சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறார். தேர்தல் முடிவுகள்ல அது பிரதிபலிக்காமல் பாத்துக்கிறாரான்னு பாப்போமே. தனக்கு வாக்களிப்பவர்கள் எவ்வளவு பிரபலமானவர்கள் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டார்கள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு தான் இருக்கு. அதே 8% வருதா இல்ல கூடுதா குறைதான் பார்க்க. கூடுச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி, குறையாமல் பாத்துக்கிட்டாலே இது வெற்றி தான். குறைஞ்சிட்டான்னா அவருக்கே இந்த விரக்தி இன்னும் கொஞ்சம் வேற வார்த்தைகள்ல தொடர்ந்து வெளிப்படும். அப்படி நடக்காமல் இருக்க வாழ்த்து தெரிவிக்கலாம் நம்ம அவருக்கு. பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.